இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெதி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம ராம் சரண், ஜான்வி கபூர்லாம் நடிச்சு ஜூன் 4ஆம் தேதி வெளியா இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படம் மக்கள் மனசை வென்றுச்சா இல்லை மண்ணை கவுச்சன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் மென்டல் மணி. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் போயிடலாம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு 2 விதமாக பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைடு பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னடான்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ராம் சரண் சார் தான். அவரோட ஆக்டிங்கில் இருந்து அவர் இந்த படத்துக்கு கொடுத்த டெடிக்கேஷன் அண்ட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அதுக்கப்புறமா வந்து அவரோட அந்த ஸ்டைலு, அவரோட டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு ராம் சரண். அவர் தான் இந்த படத்தையே வந்து பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் தான் அந்த படம் வந்து 3 hours 10 minutes இருக்குது. அந்த 3 hours 10 minutes அவர் தான் உட்காந்து பார்க்க வைக்கிறாருன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே மைனஸ் இடத்துலையுமே அடிபடும், இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் அது அமைஞ்சிருக்கு. அது ஏன்றதை நான் நெகட்டிவில் சொல்லும்போது சொல்கிறேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து சுத்தமாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் இருக்குது. அடுத்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் இருக்குது. அதே மாதிரி இது மைனஸில் ஏன் இடம் பெறுதுன்றதை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் ஜெகபதி பாபு. அவரோட ஆக்டிங், அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் தான் வருவார். அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகவே இருந்தோம். அதுதான் வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்டே அந்த படத்துக்கே கொடுக்கும். இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்சதே நம்ம ஜெகபதி பாபு சார் அவங்க தான். அவங்க வந்தாலே வந்து படம் ஓடாது, படம் நல்லா இருக்காது, ஃப்ளாப் ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டத்தை எல்லாத்தையும் வாயை மூட வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவரோட அந்த ஆக்டிங்கிறது. பின்னி படல் எடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு அவரோட ஆக்டிங். இதுக்கடுத்து ஜெகபதி பாபு சாருக்கு அடுத்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்ததாக தான் பேச்சு படுது. அதையே வந்து சினிமேட்டிக்காக கொஞ்சம் இது பண்ணி எடுத்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த லெவலுக்கு உண்மைன்னு தெரியலை. படத்தோட ஸ்டோரி உண்மையாலுமே ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு. ரொம்ப பழைய மட்டமான ஸ்டோரியாகவும் இல்லாமல், அதுக்குன்னு வந்து படத்தோட ஸ்டோரி வந்து இதுக்கு முன்னாடி எடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டோரியோட இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி அவங்க கொடுத்துருந்தது ஒரு இதுவாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய பெரிய ப்ளஸ்னால், இந்த படத்தில் வரக்கூடிய ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் தான் சொல்லி ஆகணும். ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. அதுதான் வந்து படத்தோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே அந்த சீனாக கொண்டு வரும். அந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த சீனில் நடித்த எல்லாருமே பெர்ஃபெக்ட் தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் ப்ரீ இன்டர்வல் கொடுத்த இம்பேக்டை இன்டர்வல் கொடுத்துதான்னு கேட்டால் கிடையாது. ப்ரீ இன்டர்வல் சீன் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தை நம்ம அடுத்த 2 மணி நேரத்தை பார்க்க வச்சதே அந்த ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் தான். அதில் நடித்த ஜெகபதி பாபு சாராக இருக்கட்டும், ராம் சரண் சாராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இருப்பாங்க, எல்லாரோட ஆக்டிங்குமே பெர்ஃபெக்ட்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்றது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னா குஸ்தி சீன்ஸ். எல்லாமே குஸ்தி சண்டை போடுற சீன் எல்லாமே வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இவ்வளோ நாள் டைம் எடுத்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அவரோட பாடி பில்டிங்குமே, அவர் கிரிக்கெட் விளையாடையில ஒரு விதமான பாடி ஃபிசிக்ஸ் வச்சுருப்பாரு, குஸ்தி விளையாடையில அது அப்படியே கொஞ்சம் மாறிடும். நல்லா இன்னுமே கொஞ்சம் வந்து உண்மையாலே ஒரு குஸ்தி வீரர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். என் ஃபேவரட் ரெஸ்லர் அப்புறமா இந்த படத்தோட பிஜிஎம் சொல்லியே ஆகணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொன்றுமே ஏஆர் ரகுமான் சார் பிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப நார்மலாகவும் இல்லை, அது வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. நார்மல்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, இதுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஓல்டு ஏஆர் ரகுமான் நிறையா படத்தில் பார்த்துருப்போம். அவரோட பிஜிஎம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பட் அந்த லெவலுக்கு சூப்பராக அதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. நான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ வரேன். மைனஸ் பாயிண்ட்டுக்கு வரணும்னா ப்ளஸ் பாயிண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே லெவலுக்கு இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதுதான் வந்து இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் அண்ட் இந்த படத்தோட ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் இம்பேக்டாக கொடுக்க தவறுனதே இந்த மைனஸ் பாயிண்ட்ஸில் தான். படத்தோட ஃபஸ்ட் மைனஸாக நான் சொல்கிறது, நான் நடிச்சிருந்தவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல. பட் இந்த படத்தில் ஜான்வி கபூர் ஹீரோயின் ரோல் ஏன் வச்சாங்கன்னு தெரில. அவங்க நடித்ததுமே வந்து அவ்வளோவா பெருசாக கனெக்ட் ஆகிக்கல. அதே மாதிரி அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, கிளாமருக்காக தான் வச்சுருக்காங்கன்னு பச்சையாக தெரியுது. அதுவுமே வேஸ்ட்டு. ஏன் தான் அவங்கள வச்சுருக்காங்கன்னு தெரில. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸும் அதான் ஒரு பெரிய மைனஸும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே அடிபடுறது இவங்க வர சீனில் தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் அருமையாக இருக்கும். ஏன்டா வந்தோன்ற மாதிரிலாம் தோணும். அதுக்கப்புறமா ஒரு அந்த ப்ரீ இன்டர்வல் சீன் வரப்போ தான் அந்த படமே ஆரம்பிச்சுன்னு வரும். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. அதனால தான் நான் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸும் ஸ்க்ரீன் ப்ளே தான், பெரிய மைனஸும் ஸ்க்ரீன் ப்ளே தான் சொன்னேன். எப்படி சொல்கிறது, நாங்கள் என்ன அவங்கள்ட்ட இந்த தளபதி விஜய் வந்து இப்போ நடந்த இதில் சொல்லியிருந்தார்ல கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்களா, நான் என்ன எதுவும் அப்படின்னு இருந்தார்ல. இந்த படத்தில் இவங்க வந்து இவங்களோட ரோல் வந்து ஒரு அரசியல்வாதியோட பொண்ணாக தான் வருவாங்க. அந்த கட்சி 3 தடவை தோற்றுருக்கும். 4வது தடவை வரையில் இவங்க பண்ணது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து புடவையே கட்ட மாட்டாங்க. அது பாட்டுக்கும் இப்படி இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அதை சும்மா அப்படி கழட்டி போட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது சுத்தமாகவே நல்லா இல்லை. கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர லவ் சீன்லாம் ஏன்டா எடுத்தீங்க? இந்த படத்துக்கு அது தேவையுமே கிடையாது. ஸோ இந்த படம் வந்து டேர்னிங் பாயிண்டாக அமைகிறதும் அதுதான். பட் அதுக்கு இவ்வளோ லவ் சீன் வச்சு அதுக்கு ஒரு ஹீரோயினே தேவையில்லை. இதை வேற பொண்ணை வச்சே எடுத்துருக்கலாம். அண்ட் இன்னொன்று, ஹீரோவே பொறுக்கித்தனம் தான் பண்ணுவார். ஹீரோயினோட உடம்பை பார்த்து தான் லவ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதையே வில்லன் சைடு, இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக வில்லன்லாம் யாரும் கிடையாது. ஒரு 2-3 வில்லன்கள் சுச்சுவேஷனுக்கு அமையும்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்துக்கு சுச்சுவேஷனுக்கு அமைகிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அது மாதிரி வர ஒரு வில்லன் அதே தான் பண்ணுவார். ஆனால் அவர் மக்கள் முன்னாடி எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாரு. இவர் வந்து தனியாக யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினைப்பாரு. அது வந்து அவரோட இதுக்காக பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. தவிர மற்றபடி 2 பேரோட இன்டென்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றா தான் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸு. அதே மாதிரி இந்த படத்தில் குஸ்தி கனெக்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு எந்த அடுத்த வர ஸ்போர்ட்ஸுமே கனெக்ட் ஆகலை. இந்த படத்தில் மொத்தம் 3 ஸ்போர்ட்ஸ் காட்டுறாங்க. கிரிக்கெட், குஸ்தி அண்ட் அத்லட்டிக் காட்டுறாங்க. இதில் வந்து கிரிக்கெட் ஆடுற சீன் வந்து ஒன்று தான் நல்லா இருக்குது. அதுவுமே அந்த ப்ரீ இன்டர்வல் போர்ஷன் தான். அந்த இடத்துல தான் வரக்கூடியது. நான் சொன்னேன்ல, ஜான்வி கபூர் வந்து ஸ்டோரி டேர்ன் ஆகிறது காரணம் அவங்களும் கூட அந்த கேரக்டரை கூட வேறு யாராவது கூட வச்சுருக்கலாம். ஹீரோயின் தேவையில்லை. ஸோ அந்த அந்த கிரிக்கெட் சீன் மட்டும்தான் ஓரளவு பார்க்கும்படியாக இருந்துச்சு. ஓரளவு இல்லை, அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தான். அதுலேருந்து தான் அவங்களுக்கு படமே நல்லாயிருக்கும். நான் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஏன் மைனஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரம் தேவையே இல்லை. ஏன் தேவையில்லாமல் அதை எடுத்தாங்கன்னு தெரில. கேரக்டரை காமிச்சிட்டு நேரடியாக கதைக்குள்ளே போயிடணும். இந்த படத்தோட டியூரேஷன் மைனஸாகவும் கருதப்படுது, ப்ளஸ்ஸாகவும் கருதப்படுது. ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் தேவையே இல்லாத ஒன்று தான். அதை ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. கேரக்டரை நேராக காமிச்சிட்டு அவங்க படத்துக்குள்ளே போயிருந்தாங்கன்னா அதுவே பெட்டராக இருந்திருக்கும். ஜான்வி சீன்ஸ் காமிக்கிறேன், கிளாமர் காமிக்கிறேன், ஆடியன்ஸை வந்து கவர்றேன் அப்படின்ற பேரில் அது தேவையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. தேவையும் கிடையாது, தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு இல்லை, அது தேவை இல்லை தான். அதே மாதிரி இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் சாங்ஸ்ன்னு வரையில் சிக்கிரின்ற அந்த ஒரு சாங் மட்டும்தான் நார்மலாக கேட்கும்படியாக இருந்துச்சு. மீதி எந்த சாங்குமே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அவங்க சாங்ஸ் ஷூட் பண்ணது எல்லாமே.
அதுக்கப்புறமா வந்து அடுத்த மைனஸ் என்னடான்னா, இந்த படத்தில் லாஜிக்கே சுத்தமாக கிடையாது. தெலுங்கு படத்தில் எதிர்பார்க்கக்கூடாது தான், அது வந்து காமனான ஒரு விஷயம். பட் அதுக்குன்னு இவ்வளோ லாஜிக் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் லாஜிக் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போக வேணாம். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய 2 மணி நேரத்துலையுமே நிறையா லாஜிக்ஸ் இருக்காது தான். ஸோ லாஜிக் பார்க்குறவங்க இந்த படத்துக்கு போக வேணாம், அவ்வளோதான் சொல்லுவேன். லாஜிக் எவ்வளோ அடிபடுது அப்படின்னா, இந்த படத்தோட மெயின் கதையிலே அந்த லாஜிக் வந்து அடிபடுது. அது ரொம்ப ஒரு இதுவான விஷயமா தான் இருந்துச்சு. பட் லாஜிக்கெல்லாம் பார்க்காம எனக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான படம் பார்க்கணும்ப்பா, ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க வேணா இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி வந்து ரொம்ப லாஜிக் பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க, எனக்கு டைம் வந்து ரொம்ப இழுத்தாலும் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவே ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் தான். இந்த படத்துக்கு அதனாலே 2 பாயிண்ட்ஸ் நான் குறைப்பேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் தான் படத்தை உட்கார வைக்கிறது. அந்த படம் நல்ல படமா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதே அந்த ஃபஸ்ட்டு 30 to 50 மினிட்ஸ் தான். அந்த 50 மினிட்ஸ் எல்லாம் மொக்கையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சூப்பராக படம் எடுத்தாலுமே அந்த படத்தோட இம்பேக்டை அந்த 50 மினிட்ஸ் குறைக்கும். ஸோ பெரிய நெகட்டிவ் அது. டோட்டலாக இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்னா 10 அவுட் ஆஃப் 6 கொடுப்பேன். 6.2 கொடுக்கலாம். இந்த படத்துக்கு 2 பாயிண்ட் நான் குறைக்கிறது காரணமே ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜான்வி வரசிங் எதுவுமே செட் ஆகலை. ஸோ இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஃபிலிமாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா. பட் ஃபஸ்ட்டு 1 ஹவரை விட்டுட்டு அடுத்து நீங்கள் 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது உண்மையாலுமே ஓரளவு எங்கேஜிங்கான நல்ல படமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக் எதிர்பார்க்காதீங்க. ஸோ வீக்கெண்ட் அன்னைக்கு தேட்டரில் போய் பார்க்கலாமா, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணுறது கஷ்டம் தான். பட் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு தடவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கரெக்டாக இருக்காது. ராம் சரண் ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக தான் அமையும். பட் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அவங்களுக்குமே வந்து அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். படம் வந்து வீக்கெண்டுக்கு போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவு நல்ல படம் தான். இந்த படத்தோட ரேட்டிங் 6.2 அவுட் ஆஃப் 10. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.